வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் ஆண்டு பொங்கல் கோலத்தோடு நம்ம ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணலாம். நடு வீட்டில் கோலம் போட்டு சவுக்கு மிளர்லாம் வாங்கி வச்சாச்சு. அடுப்புக்காக காய்கறியெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் இந்த பானைக்கெல்லாம் நாம கட்டியை வச்சு நம்ம ஒரு நாமம் போடுவாங்க. அது ரொம்ப அழகாக அந்த பானையில் 3 பக்கமும் இந்த நாமத்தை போடுவாங்க. நடுவில் அந்த திருச்சூர்ணம் இருக்கு இல்லையா, அதை நடுவில் அந்த நாமத்தில் அந்த ரெட் கலரில் உள்ளதை நடுவில் போடுவாங்க. இது வருஷா வருஷம் அது எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேருக்கு அது மறந்துக்கிட்டு வருது. ஸோ அந்த பாரம்பரியத்தை கரெக்டாக காப்பாற்றுற வகையில் இந்த மாதிரி குழம்பு பானை, 2 வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இந்த எல்லா பானைக்கும் 3 பக்கமுமே நாமம் போட்டு நம்ம இந்த பொங்கலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த விறகு அடுப்பில் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு உண்டானதெல்லாம் முத நாளே வாங்கி வச்சு கரும்பெல்லாம் 2 பக்கமும் கட்டி நாங்கள் இந்த மாடியில் இந்த சூரியனுக்கு உதயத்துக்கு முன்னாடி அந்த சூரியனை பார்க்குற மாதிரி தான் எப்போவுமே இந்த மாதிரி வாசல் பொங்கல் தான் நம்ம பண்ணுறது. இப்போ இருக்கிறதுல நம்ம பட்டணத்துலலாம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸ்டவ்வில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம இந்த பாரம்பரியத்தை மட்டும் எப்போவுமே விடாமல் கடைப்பிடிக்கணும்னு நாங்கள் அதை தான் வழி வழியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் கும்பகோணத்தில் இந்த பொங்கல் விழா நாங்கள் எல்லோரும் கூடி செய்கிறோங்க. எங்களோட ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் மகேஸ்வரி அவங்க விளக்கேற்றுறாங்க. விளக்கேற்றி இந்த பொங்கல் திருவிழாவை துவங்குறாங்க. அவங்களோட பெண்ணையும் இதே மாதிரி அந்த விளக்கேற்ற சொன்னோம். இது புனிதமாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கும் இந்த பாரம்பரியத்தோட அந்த ஒரு வேல்யூ குழந்தைகளுக்கும் தெரியும். அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஒரே மாதிரி சாரியில், இந்த மாதிரி ஒரே மாதிரி காஸ்டியூமில் யூனிட்டிக்காக, எல்லாரோட ஒத்துமைக்காகவும் இந்த மாதிரி கட்டி செலிப்ரேட் பண்ணுறோங்க. இங்கே பாருங்கள், நடு வீட்டில் பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சு விளக்கேற்றி வச்சு காய்கறிகள் பழ வகைகள்லாம் வச்சாச்சுங்க. வச்சு இப்போ முதல்ல சாம்பிராணி போடணும். என்னோடய ஹஸ்பண்ட் சாம்பிராணி போடுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த துவக்கத்தில் நம்ம ஒரு அச்சு வெல்லம் வச்சு நம்ம வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் அருகம்புல் குத்தி வச்சு அதே மாதிரி நடு வீட்டில் இந்த மாதிரி செவுத்தில் 2 பக்கமும் நாமம் மறைஞ்சி இடையில் இந்த மஞ்சள் தடவி அதில் குங்குமம் போட்டு வச்சு தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். காய்கறியில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதில் வச்சு முதல்ல சூரிய பகவானுக்கு, அடுப்புக்கு எல்லாமே இந்த மாதிரி ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சிட்டு தான் நம்ம பொங்கலுக்கு எல்லாமே துவங்க ஆரம்பிக்கணும். இது ஒரு சுபமான ஒரு ஆரம்பமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வழியை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே அடுப்பில் போய் நம்ம பொங்கல் வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம அடுப்புக்கும் இந்த மாதிரி சாம்பிராணி பானைக்கு எல்லாமே காமிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வீட்டில் பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் வரிசையாக இந்த சாம்பிராணியெல்லாம் காமிச்சு இந்த பொங்கலை துவங்குறவங்க. பாருங்கள், இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு கொண்டு வச்சு பிள்ளையார் 2 இது பிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், அம்மையப்பன் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம். அச்சு வெல்லம் ஒன்று வச்சு இந்த மாதிரி குத்து விளக்கு ஏற்றி வச்சு நடு வீட்டில் போட்டிருக்கோம். பாருங்கள், அது 2 நாமம் போடணுமா. நம்ம 2 போட்டுட்டு அப்புறமா போடக்கூடாதுன்னு நினச்சி அழிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை நாங்கள் இன்னொரு நாமம் வச்சுட்டோங்க. அடுத்த இதில் பார்க்கும்போது வரும். அந்த மாதிரி இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து 2யும் நம்ம கரும்புக்கு இடையில வைக்கணும். இது நம்ம ஊரில் இருக்கிறவங்க நிறையா பேருக்கு தெரியும் தான். இருந்தாலும் குழந்தைகளெல்லாம் பண்ணும்போது அது எப்படி இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக, எதுவும் நம்மளுக்கும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். ஹஸ்பண்டோட தம்பி செந்தில் அவர் இந்த மாதிரி சாம்பிராணி காமிக்கிறார். பாருங்கள், இது இந்த காலத்தில் நிறையா நமக்கு மறந்துடுதுங்கிறதுனால தான் முக்கியமாக இந்த மாதிரி செய்கிறோம். அடுப்பில் கற்பூரம் வச்சு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சவுக்கு மேலார் விறகெல்லாம் வச்சு எங்கள் ஓப்படியாரும் நானும் 2 பேருமா சேர்ந்து ஏற்றி இந்த மாதிரி பானையை எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள், வெண்பொங்கல் ஒன்று, சக்கரை பொங்கல் ஒன்று. வெண்பொங்கல் தான் அப்போல்லாம் சக்கரை பொங்கல் அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ வெண்பொங்கல் தான் அதிகமாக பண்ணுறோம். முதல்ல பானையில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றுறோம். இப்போல்லாம் பசும்பால் தான் ஊற்றுவாங்க. பட் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுங்க, எப்போவுமே கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால பேக்கெட் பால் ஊற்றுறோம். எல்லோரும் வரிசையாக ஊற்றுறோம். பாருங்கள், இது எல்லாருமே அதில் ஈடுபட்டு இந்த விஷயத்தில் பண்ணும்போது அவங்களுக்குமே அந்த ஃபெஸ்டிவலை அவங்க கையால் செஞ்ச அந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வருமே. அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரையுமே இந்த மாதிரி பால் ஊற்ற சொல்கிறோம். அம்மா ஊற்றுறாங்க. பாருங்கள், என்னோடய அம்மா பால் ஊற்றுறாங்க. அம்மாவும் சென்னையிலேருந்து என் கூட பொங்கலுக்கு இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அம்மாவும் வந்திருந்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஒரே நேரத்தில் புடவையும் வேஷ்டி சட்டை, ஜென்ஸ் ஒரே மாதிரி இதில் வேஷ்டி சட்டையும் போட்டுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மகள் ஊற்றுறா. பாருங்கள், அவளும் பால் ஊற்றுறா. ஏன்னா இந்த மாதிரி ஊற்றும்போது தான் குழந்தைகளுக்கு அடுத்த தடவை அவங்க தனியாக செய்யும்போது நம்ம இதெல்லாம் பண்ணோம் இல்லையா அப்படின்னு அவங்களுக்கும் நினைப்பு இருக்கும். ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்காது. பெண்கள் தான் இந்த மாதிரி பால் ஊற்றுறதுல பெண்கள் தான் பொங்கல் வைக்கிறாங்கங்கிறதுனால அவங்க தான் ஊற்றணும். அவங்களோட மகள், இன்னொரு மகள்
பாருங்கள், இப்போது பொங்கல் குழம்புக்கு உண்டான காய்கறிகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். எல்லா காய்கறிகளும் 21 வகையான காய்கறிகள் வைப்போம். ஆனால் இப்போ வந்து அந்த 7, 9ங்கிற கணக்குலேயே எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா நிறையா காய்கறிகள் போட்டாலும் வந்து ரொம்ப குழம்பு அதிகமாகி அது வந்து எல்லாராலையும் வந்து சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதனால் 7 வகை 9 வகை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து வச்சுருக்கோம். வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 21 வகையான காய்கறிகளில் வந்து கறி சமைச்சு எல்லாமே பண்ணுவோம். பாருங்கள், பொங்கல் பொங்குது, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு எல்லாருமே வந்து தட்டில் வந்து தட்டுறாங்க பாருங்கள். ரொம்ப நல்ல விதமாக சக்கரை பொங்கலுக்கு உண்டான பானை வந்து ஃபஸ்ட்டு பொங்கினதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. அதனால் வந்து எல்லாம் குழந்தைகள், அம்மா, எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பொங்கலோ பொங்கல்னு எல்லாருமே வந்து தட்டி சந்தோஷமாக ஆளுக்கு ஒரு ஒரு பிடி எல்லாருமே வந்து இந்த மாதிரி அரிசி போடுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு உண்டான அரிசியை வந்து எல்லோரும் போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடும்போது அவங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்கும் இல்லையா? சரி, அப்படியே நம்மளும் கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு நானும் வந்து ஒரு கை போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து போடும்போது தான் வந்து குழந்தைகள் வந்து செய்யும்போது அவங்களுக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு நம்மளே மறந்தாலும் குழந்தைகள் வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்துவாங்க. அதனால் குழந்தையே போட சொல்கிறோம் பாருங்கள். பிள்ளைங்க எல்லாருமே வந்து பொங்கல் வச்ச ஒரு ஃபீலோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முறையை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோங்க. ஏதோ நம்ம பாட்டுக்கு பொங்கல் பொங்கணும், ஏதோ தீபாராதனை காமிச்சாங்க, நம்ம பாட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனால எல்லா விதமான ஒரு பூஜைகள்லேயும் எல்லா விதமான ஃபார்மாலிட்டிஸ்லேயும் நாங்கள் வந்து குழந்தைகளையும் ஈடுபடுத்துகிறோம். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்மளோட அந்த ஒரு பாரம்பரியத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அச்சு வெல்லம் தான் முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். அதை கட் பண்ணி எல்லாம் உடச்சி வச்சுட்டோங்க. அதில் அச்சு வெல்லம் வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிண்டுறாங்க. இது பாருங்கள், ஏலக்காவை வந்து நல்லா பொடியாக வந்து வறுத்து அதில் கொஞ்சம் சுகர் போட்டு இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டோம் பாருங்கள். அதே மாதிரி குழம்புக்கு உண்டான அரிசி, கொஞ்சம் அரிசி பச்சரிசி எடுத்து அதை கொஞ்சம் வறுத்து இந்த மாதிரி பொரி அரிசி மாதிரி பொடி பண்ணி வச்சாச்சு. அது மாதிரி இந்த மிளகா, காஞ்ச மிளகாவையும் வந்து இந்த குழம்புக்கு உண்டான மிளகாங்க எல்லாமே வந்து வறுத்து அதையும் வந்து பவுட்ரு பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டோங்க. பாருங்கள், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே வந்து பொடியாக இந்த மாதிரி வறுத்துட்டு தான் வந்து அரைக்கணும். ஏன்னா அப்போனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவுடராக வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் வந்து வறுத்து நெய்யில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏலக்காய் மட்டும் ட்ரையாக வைக்கணும். முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நெய்யிலேயே போட்டு பொரிச்சு கூட நம்ம ஊற்றலாம். பட் வந்து இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கிறதுங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், இந்த மிளகா வந்து இவ்வளோ மிளகா அந்த பொங்கல் குழம்புக்கு தேவைப்படுங்க. இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 மிளகாய்க்கு மேலேயே இருக்கும். அதை வறுத்து பொடி பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இது பாருங்கள், அரிசியும் இந்த மாதிரி பொரிய அரிசி மாதிரி வந்து இந்த மாதிரி வறுத்து தான் எடுத்து பவுட்ரு பண்ணி குழம்புக்கு வச்சுக்கணும். தாளிப்பு இல்லாத பொங்கல் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். மாடியில் பொங்கல் வைக்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொங்கலுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே வந்து எல்லாம் கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி பொங்கல் வைக்கிற இடத்துலையும் கோலம் போடணும். அடுப்புலேயும் அதே மாதிரி கோலம் போட்டு அதையும் வந்து கரெக்டாக ரெடி பண்ணணும். நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ப்ரிப்ரேஷன். இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம வந்து கிண்டணும். இந்த தடவை ரொம்பவே நிறைஞ்சி போச்சுங்க. பொங்கல் வந்து வச்ச அரிசியும் தாண்டி நிறைஞ்சி போன மாதிரி இந்த தடவை நிறைவான ஒரு பொங்கலாக எங்களுக்கு இருந்தது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வெல்லத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட அது வந்து வெல்லம் வந்து உள்ளே கரெக்டாக உங்களுக்கு இறங்கிரும். நீங்கள் போட அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் உள்ளே இறங்கி அதோடு சேர்ந்து அப்படியே மெர்ஜ் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட பங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை பொங்கலை வந்து கிண்ட சொன்னோம். அதில் பொண்ணு வந்து கிண்டுறா பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணும். ஏன்னா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கேஷுவலாக வந்து பண்ணிட்டா கண்டிப்பாக அதை வந்து கீழே கொட்டிடும். ஸோ அதனால் நம்மளோட ஓப்படியாரோட அவங்களோட அக்கா மகன் பாபு அவரும் வந்து நின்றுக்கின்றார் பாருங்கள். எல்லாம் ஒரே கலர் ஷர்ட்டு. நானும் கொஞ்சம் என்னோடய பங்குக்கு போட்டு நம்மளும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் போட்டு கிண்டுவோமேனு பயந்துக்கிட்டு மெதுவாக கிண்டினேங்க. ஏன்னா ஏதாவது அடுப்பை சாய்ச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். இந்த மண் அடுப்புலலாம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் எங்கள் ஓரகத்தி வந்து இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. எங்கள் ஓப்படியார் மகேஸ்வரி அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்தாண்ட வந்து வெண்பொங்கல் பாருங்கள். வெண்பொங்கல் வந்து உப்பு போட்டு அந்த பொங்கலை வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வெறும் பச்சை அரிசி அதில் போட்டு அந்த பொங்கலில் வந்து அதுக்கு தேவையான உப்பு போட்டு
அதை வந்து இந்த மாதிரி வந்து கலக்கி வச்சுக்கணும். இதுதான் வந்து வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது கிடையாது. அதே மாதிரி வந்து அம்மாவும் அவங்களோட ஆசைக்கு அவங்களும் வந்து சக்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் அம்மாவும் வந்து கிண்டுறாங்க பாருங்கள். எல்லாருக்குமே வந்து அதை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, பொங்கலில் கலந்துக்கணும்னு. அடுத்து பொங்கல் குழம்புக்கு உண்டானதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். புடிக்கருணை, அவரைக்காய், கொத்தவரங்காய், இது மாதிரி வரிசையாக இருக்குது பாருங்கள். கொத்தவரங்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக வச்சுக்கணும், பார்த்துங்க, அளவு பார்த்துக்கோங்க. மொச்சக்கொட்டை, அந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண மிளகா, இந்த பக்கம் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் 2 தேங்காய், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், பரங்கிக்காய், பச்சரிசி பவுட்ரு பண்ணி வச்சது, புளி தண்ணி, மிளகாய், இதில் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க பொங்கல் குழம்புக்கு. இதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா வந்து நாங்கள் வந்து தோல் சீவி இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடியாக வந்து கட் பண்ணி அங்கே கொடுக்கும்போது நம்ம அடுப்பில் வந்து ஏற்றி கரெக்டாக வந்து பொங்கல் குழம்பு இறக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். மாடியில் இருக்கிற அந்த ரூமில் தான் நாங்கள் மேலே கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தண்ணியில் மொச்சக்கொட்டை போடுறதுக்கு முன்னாடி புடிக்கரணை போட்டாச்சுங்க. புடிக்கரணை போட்டதுக்கு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து மொச்சக்கொட்டை, அடுத்து கொத்தவரங்காய் போடுறாங்க பாருங்கள், அவரைக்காய், ஒரு 5 நிமிஷம் கேப்பில் தான் இந்த மாதிரி போட்டோங்க. உடனே போடல, 5 நிமிஷம் கேப்பில். அடுத்து வாழைக்காய் பாருங்கள், பெரிய சைஸாக போடுறாங்க பாருங்கள். ஒரு வாழைக்காவில் வந்து 3ஆக போடுறாங்க பாருங்கள். அப்போ தான் கரையாக கரெக்டாக இருக்கும். இது புடிக்கரணை கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனால அது வந்து போட்டோங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலில் வந்து இந்த கிழங்கு இருக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மொச்சக்கொட்டை, இந்த கிழங்கு இதெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வந்திருக்கோம் பாருங்கள். அடுத்து வந்து பாருங்கள், பரங்கிக்காய் போடுறாங்க பாருங்கள். எவ்வளோ போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கல் உப்பு இந்த குழம்புக்கெல்லாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டாங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சு, உபரியாக ஆயிடுச்சுங்கிறதுனால வேறு பாத்திரத்துக்கு இந்த காய்கறியெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறோங்க. ஏன்னா அடுத்து இன்னும் தேங்காய் போட வேண்டியிருக்கு, எல்லாம் போட வேண்டியிருக்கு. அதுவே நிறைஞ்சி போச்சு. இப்போது அதெல்லாம் வெந்த அப்புறம் நம்ம தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக போடுறோம் பாருங்கள். எதுவுமே வதக்கலை, எந்த தாளிப்பும் கிடையாது, எதுவுமே வதக்கிறதுக்கும் கிடையாது. இந்த பொங்கல் குழம்பு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த பாருங்கள், பச்சை மிளகா, எவ்வளோ பச்சை மிளகா போட்டிருக்கோம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 மிளகா இருக்கும். அவ்வளோ மிளகாயும் போட்டு அதை வந்து லைட்டாக வந்து கலரி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து கலரி தண்ணி வந்து கரெக்டாக அந்த உள்ளே முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றணும். அதுக்கு முன்னாடி புளியை வந்து நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி தான் வச்சுருக்கேன். அவங்களும் வடிகட்ட ட்ரை பண்ணுறாங்க. பட் அது மாதிரிலாம் அதில் எதுவுமே போகுது இல்லை. இதை பாருங்கள், மஞ்சத்தூள் போடுறோம். அடுத்து மிளகாய் வறுத்து, காஞ்ச மிளகாய் வறுத்து பொடி பண்ணதை தூவியாச்சு. அரிசியில் பச்சரிசியை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சதையும் இப்போது அதில் ஊற்றுறோம் பாருங்கள். இப்படி 1 by 1 ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கருவேப்பிலை போடணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடுறாங்க பாருங்கள். 2ஐயும் நம்ம ஒன்றா தான் போடுறோம். ஸோ அதனால் எது முன்னாடி பின்னாடி போட்டாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கருவேப்பிலையை போட்ட அப்புறமா கொத்தமல்லி எவ்வளோ போடுறாங்க பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கட்டு கொத்தமல்லியாவது தேவைப்படுங்க. ஒரு பிடி கருவேப்பிலை போடணும், ஒரு கட்டு கொத்தமல்லி பாருங்கள். ஒரு 2 தேங்காயை துருவி தட்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம் பாருங்கள். தேங்காய், துருவின தேங்காய் எல்லாத்தையுமே போட்டுடணும். அதுதான் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தேங்காய் தான். பாருங்கள், அதில் போடுற அந்த அரிசி, அந்த பட்டை மிளகா, காஞ்ச மிளகாவோட அரைச்சி வறுத்து போடுறது, பொரி அரிசி வறுத்து போடுறது, இந்த மாதிரி தேங்காயை வந்து அப்படியே பச்சையாக துருவி போடுறது, இதுதாங்க பொங்கல் குழம்பு. எங்கள் ஊரில் நாங்கள் செய்கிற பொங்கல் குழம்பு இது தான். நம்ம மெட்ராஸ்லலாம் பருப்பெல்லாம் போட்டு கூட்டு மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, தாளிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பொங்கல் குழம்புக்கு தாளிப்பு இல்லாத குழம்புனா அது வந்து இந்த மாதிரி தாங்க வைக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம வந்து அழகாக வந்து கிண்டிடணும். அடுத்து சாமிகிட்ட கொண்டு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல், அடுத்து சக்கரை பொங்கலுக்கு மேலேயே இந்த தாளித்த முந்திரி திராட்சை எல்லாம் கொட்டியாச்சு பாருங்கள். அழகாக வந்து நம்ம சுவாமிக்காக எல்லாம் தயாராக இருக்குது. 2 நாமம் போட்டுட்டோம் பாருங்கள். இது எல்லாமே வந்து சுவாமிக்காக எல்லாம் ரெடி பண்ணி தயார் நிலையில், பூஜைக்கு தயார் நிலையில் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்து அடுப்புக்கு தேவையானது அது வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ சக்கரை பொங்கலில் குழி பண்ணி அதில் நெய் ஊற்றி ஒரு
பாருங்கள், சக்கரை பொங்கலில் நம்ம குழி பண்ணி அப்படியே நெய் காய்ச்சி அந்த நெய்யை மட்டும் அந்த குழியில் ஊற்றணும். அடுத்து நம்ம வந்து வெண்பொங்கல் வைக்கும்போது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, வெண்பொங்கலில் வந்து ஒரு மாதிரி குழி பறித்து அதில் வந்து தயிர் ஊற்றி சுற்றி வெல்லம், வாழைப்பழம் இதை வந்து சுற்றி வைக்கிறாங்க. இதுதான் வந்து பழக்கங்க. சக்கரை பொங்கலில் நெய்யும், வெண்பொங்கலுக்கு ஒரு அச்சு வெல்லம், 1 வாழைப்பழம், அந்த மாதிரி வந்து 3 வாழைப்பழ துண்டு வரும், 3 அச்சு வெல்லம் வரும், நடுவில் தயிர் ஊற்றணுங்க. இதுதான் முறை. அடுப்புக்கு 2 ஏடு போட்டிருக்காங்க பாருங்கள், அது பாருங்கள், சுற்றி வைக்கிறேன் பாருங்கள். இது நானே மறந்துட்டு சக்கரை பொங்கலில் வந்து வாழைப்பழம் வைக்கணும், வெல்லம் வைக்கணும் அப்படின்லாம் நினச்சி சொல்லி நானே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நினைவுபடுத்தினாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நான் முக்கியமாக சொல்கிறேங்க. ஏன்னா அடுத்த வருஷம் எப்படி ஞாபகம் இருக்குமோ தெரியாது. ஸோ இதெல்லாம் நினைவாக பாருங்கள். அடுப்புக்கு குழம்பு இதெல்லாம் தேவையில்லை. அடுப்புக்கு வந்து வெறும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் போதும். இதில் மட்டும் குழம்பு எல்லாம் ஊற்றணுங்க. பொங்கல் குழம்பு எல்லா இலைக்கும் வந்து இந்த 3 இலை சாமிக்கிட்ட போடுறேன். அந்த இலைக்கு வந்து இது பாருங்கள், சாமிக்கிட்ட மெயின் இலை ஒன்று போட்டிருக்கோமா விநாயகருக்கு, இந்த பக்கம் ஒரு இலை, அந்த பக்கம் ஒரு இலை போட்டு பொங்கல் குழம்பு எல்லாத்துக்கும் வைக்கிறேன் பாருங்கள். அடுப்புக்கு வந்து குழம்பு வச்சாலும் பரவாயில்ல, வைக்கலனாலும் பரவாயில்ல. அந்த இதில் வந்து நம்ம நடுவில் வந்து வெல்லம், வாழைப்பழம்லாம் வைக்கணும்னு இல்லை. அடுப்புக்கு வெறும் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் வச்சா போதும். அவ்வளோதான். சாம்பிராணி போட ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் சட்டையில் இருந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே ரசித்தாங்க. ஜென்ஸுக்கெல்லாம் முக்கியமாக இந்த கலர் ரொம்பவே பிடிக்காதோன்னு நினச்சேன். பட்டு பிடிச்சி போச்சுன்னு அவங்க சொன்னதே எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. சூரிய பகவானுக்கு வந்து காமிக்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தராக வந்து இந்த சாம்பிராணி போடும்போது மட்டும் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து காமிக்கிறதுங்கிறது ஐதீகம். எல்லோரும் எங்கள் ஓப்படியாரோட அக்காவும் வந்து அதே சாரியில் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் வந்து சடனாக பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து வேர் பண்ணவங்க. ஒரு பெரிய யூனிட்டியாக அது அப்படியே ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அடுத்து எங்களோட அக்கா பையன் பாபு வந்து காமிக்கிறாப்புல. ரொம்ப லெங்க்தி வீடியோவாக போகுதே, போரிங்காக இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்களும் இதில் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி எடுக்கிறேன். அடுத்து என்னோடய பையன் ராகுல், அவர் காமிக்கிறார் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் கொடுக்கல அப்படின்னா அது குழந்தைங்க இந்த மாதிரி வேஷ்டி சட்டை போடுறதுக்கே வேலை இல்லாமல் போயிடும். அடுத்து எங்கள் பிள்ளையார் காமிக்கிறாங்க. அடுப்புக்கும் சாம்பிராணி வந்து மறக்காமல் காமிக்கணுங்க. பட் நான் வந்து வெறும் இந்த சாமிக்கிட்ட மட்டும் நான் காமிச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம அம்மா வந்து சாம்பிராணி காமிக்கிறாங்க. இது வந்து நம்ம காமிக்கிற கற்பூரம், சாம்பிராணி, ஊதுபத்தி, அதுதான் வந்து தெய்வத்துக்கு நம்ம சாத்துற புஷ்பங்கள். இதெல்லாம் தான் வந்து நாம் வந்து திரும்ப தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. மற்றதெல்லாம் நாம் படைச்சதெல்லாம் வந்து நாமளே கூட சாப்பிட்டுடுறோம். அடுத்தது பொண்ணு காமிக்கிறா. இந்த குழந்தைகள் காமிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் அவங்கள கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து பவ்யமாக அதை காமிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பக்தி சிரத்தையோடு அந்த குழந்தைகள் வந்து குழந்தைத்தனத்தோடு காமிப்பாங்க. சூரியனுக்கே வந்து மாற்றி ரிவர்ஸில் காமிக்கிறாவ பாருங்க. இந்த சாரீ கட்டியிருக்கிற ஒரு அழகு எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. அடுத்து கோப்படியாரோட தங்கச்சி பொண்ணு அபி காமிக்கிறா பாருங்க. அவங்கெல்லாம் இந்த சாரீ கட்டிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. குழந்தைகள், பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. அடுத்து வந்து தேங்காய் உடைக்கணுங்க. ஃபஸ்ட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு அந்த சாம்பிராணியில் முழு தேங்காயே இப்படி காமிக்கணும். காமிச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் உடைக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு இடது பக்கத்தில் நம்ம வந்து கண்ணு மூடி வைக்கணும். சுவாமிக்கு வந்து வலது பக்கமாக இருக்கணும். பார்க்க போனால் நமக்கு வந்து இடது கை பக்கம் கண் மூடி, பின்னாடி கண் இருக்கிற தேங்காய் மூடி வந்து இடது பக்கமும், கண் இல்லாத மூடியை வந்து வலது பக்கமும் வைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுவும் நான் வந்து இந்த வருஷம் தானே அதை நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாது, அது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மூடி கரெக்டாக வச்சிங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முக்கண்ணனோட இடது பாகத்தில் தான் வந்து அம்மை இருக்காங்க அப்படிங்கிற ஐதீகம். அவ்வளோதான். அடுத்து கற்பூரம் காமிக்கிறாங்க. நீங்களும் எல்லோரும் வந்து இந்த கற்பூர தீபாராதனை பொங்கலில் கலந்துக்கிட்டு இதை பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து அமோகமாக பொங்கல் போல் எல்லா சந்தோஷங்களும் பொங்கி அமோகமாக இருக்கணும்னு அந்த எல்லாம் வல்ல சூரிய பகவானையும், எல்லாம் வல்ல சிவபெருமானையும், அம்பாளையும் வேண்டி
எல்லாருக்கும் இதை பார்க்குற எல்லாருக்கும் இந்த பூஜா பலன் போய் சேரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க. நீங்களும் எங்கள் பூஜையில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே நீங்களும் என்னோடையே ட்ராவல் பண்ணுறீங்கிற ஒரு ஃபீலிங்கில் தான் நான் வந்து இதை வந்து இவ்வளோ ஒரு லெங்க்தி வீடியோவாக நான் இதை நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லெங்க்த்தியாக வாட்ச் பண்ணணும், இல்லை அது டைமிங் போகணும், அந்த மாதிரி ஒரு எந்த உள்நோக்கமும் எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. இதை வந்து பார்க்குறவங்க நம்மளும் வந்து இதில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான், எங்கள் வீட்டுக்கு நீங்களும் வந்து பூஜையில் கலந்துக்கிட்ட ஒரு ஃபீல் வரணுமேங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். அடுத்து ஒவ்வொருத்தராக இந்த கற்பூரம் காமிக்கிறாங்க பாருங்கள். கையெடுத்து கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பல சிந்தனைகள் மாறலாம். பட் இந்த மாதிரி சுவாமிக்கு வந்து காமிக்கும்போது கண்டிப்பாக சிந்தனை சிதறாது, அது எப்போவுமே நிச்சயம். இந்த மாதிரி காமிச்சதோட அந்த ஒரு ஃபீல் குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போனால் கூட அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அவன் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டே எவ்வளோ ஒரு ஃபன்னியாக காமிக்கிறான் பாருங்கள். பிள்ளைங்க காமிக்கும் போதே எல்லாருக்குமே வந்து அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபன்னியாக இருக்கும். இந்த குழந்தைகள் ஒரு பெரிய பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்ட மாதிரி அதுங்களோட ரியாக்ஷன் இருக்கிறத வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். எல்லோரும் காமிக்க வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அடுத்து இப்படி இலையை லைட்டாக அசைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீர் மாற்றணும். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி நீர் மாற்றணும். ஒரு சிலர் தேங்காய் தண்ணி, சுத்தமான தண்ணி அப்படின்னு தேங்காய் தண்ணியில் கூட நீர் மாற்றுறாங்கங்க. அந்த மாதிரி அடுப்புக்கிட்ட இருக்கிறதுக்கும் போய் இதே மாதிரி நீர் மாற்றணும். பாருங்க. அடுத்து அது எல்லாரையும் வந்து இந்த கற்பூரம் எடுத்துக்க சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாரையும் தீபாரதனை எடுத்துகிட்டு போய் காமிச்சு எல்லாரையும் தொட்டு கும்பிட்டுக்க சொல்கிறாங்க. பாருங்கள். நம்ம வந்து மாடியில் வச்சதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது. இந்த கற்பூர தீபாரதனை காமிக்கும் போது மட்டும்தான் வந்து இறைவன் வந்து அதை ஃபுல்லாகவே வந்து அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு வந்து பரிபூர்ணமான அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த கற்பூர தீபாரதனையை மட்டும் எப்போவுமே வந்து பக்தி சிரத்தையோடு தவறாமல் இந்த இறைவனுக்கு அர்ப்பணிப்பாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பூஜையோட முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் துண்ணூறு குங்குமம் வச்சு விட்றாங்க, விபூதி குங்குமம் ஹஸ்பண்ட் வச்சு விட்றாங்க. வீட்டுக்கு தலைச்சம்புள்ள அப்படிங்கிற வகையில் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வச்சு விட்றாங்க. இது எங்கள் மாமா வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வைக்கிறாங்க. எங்கள் ஒப்படியாரோட ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்காரவங்க எங்கள் மாமா, அவங்க அண்ணங்கிற ஸ்தானத்தில் அவங்க வந்து வைக்கிறாங்க. எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வச்சு விட்றாங்க. அம்மா வந்து அக்காங்கிற ஸ்தானத்தில் என்னோடய அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தம்பி, ஸோ அவங்களுக்கு வைக்கிறாங்க. எங்களோட தம்பி ஒய்ஃபு, அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வச்சு விட்றாங்க. இவங்க எங்கள் ஒப்பரியாடோட அக்கா, அவங்க அவங்களோட கொழுந்தனார் அப்படிங்கிற வகையில் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அவங்க வச்சு விட்றாங்க. பெரியவங்க சின்னவங்களுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி வைக்கிறதுல வந்து இருக்கிற ஒரு தனி ஒரு சுகந்தாங்க. இந்த ஒரு சந்தோஷமான, இந்த ஒரு பவ்யமான, இந்த ஒரு பணிவு குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெரியவங்க அப்படிங்கிற அந்த ஒரு பண்பை கொடுக்கும், அந்த ஒரு பணிவை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு முறைகளெல்லாம் நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம். அவ்வளோதான். சுவாமிகிட்ட எல்லாமே போட்டு பூஜையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே வந்து நிறைவாக முடிஞ்சு அடுத்தது எல்லாருக்கும் மாடியிலேயே எல்லாருக்கும் வந்து பொங்கல் எல்லாம் பரிமாறுறோம் பாருங்கள். எல்லோரும் ஃபஸ்ட்டு ஆம்பளைங்களாம் எல்லாம் ஒரு கேதரிங்காக உட்காந்து சாப்பிட்றாங்க. சரி, அம்மா கீழே உட்கார முடியாதுங்கிறதுனால அம்மா வந்து அப்படியே மேலே உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. ரொம்பவே சக்கரை பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. குழம்புமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அம்மா தான் கொஞ்சம் வந்து உப்பு கம்மியாக இருக்கே அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து காமனாக நம்ம வச்சுக்கிட்டு தேவையான நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி செய்கிறது. எல்லோரும் வந்து ஒன்றா வந்து கூடி இருந்து சாப்பிடும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷந்தாங்க. நீங்களும் வந்து எங்களோட பொங்கலோட இந்த திருநாளில் எங்களோட வந்து நீங்களும் இந்த டேஸ்ட் பண்ணணும். அடுத்த வருடங்களில் இதை பார்க்குறவங்க, உங்களால் முடிஞ்சவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பொங்கல் திருநாளில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன்.
உறவுகளெல்லாம் இந்த காலத்தில் வந்து எல்லோரும் தனித்து போகிற காலத்தில் இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோதான். பொங்கல்லாம் முடிஞ்சு இப்போ ஈவினிங் மறுபடியும் எல்லோரும் வந்து மறுபடியும் விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டுட்டு பெரியவங்கக்கிட்ட எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க பாருங்கள். அம்மா ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் வந்து வச்சு விடுறாங்க. பெரியவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாம் குழந்தைகளாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பெரியவங்களாக ஆயிடுவோம். ஸோ நமக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தாங்க. அவங்களோட வாழ்நாளில் இருக்கிற அனுபவங்கள் அத்தனையும் வந்து கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அம்மா ரொம்பவே வந்து வேண்டி நல்லபடியாக இருக்கணும், அமோகமாக இருக்கணும்னு நிறையா சொல்லி வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அடுத்து என் பையனுக்கு பேரனுக்கு வச்சு விடுறாங்க. அடுத்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அடுத்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொங்கல்லையும் நம்ம தீபாவளிலையும் இந்த மாதிரி வந்து கல்யாண நாள், பிறந்த நாள், இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் பெரியவங்க காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். இது இப்போ இருக்கிற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே, இதை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணுங்க. இது பாருங்கள், எங்களோட ஓப்படியாரோட அக்கா மாமா அவங்க காலில் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். பையன் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. நாங்கள் எல்லோரும் வச்சுக்கிறோம் பாருங்கள். ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கேன், எப்போ இந்த ஃபார்மாலிட்டி முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலதை நான் ஸ்பீடாக வந்து நான் ஓட்டி நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருந்தது. ஏன் எங்களெல்லாம் மட்டும் பொம்மை மாதிரி அப்படி படப்படன்னு ஓட்டுறீங்க, இருக்கிறத வந்து லைவாக போடலாமே அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து லைவாக பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் அவங்கவுங்க பணம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பொங்கல் பணம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பாருங்கள், எல்லாருமே வந்து அவங்கவுங்க புசிக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து ஸ்பீடு பண்ணிட்டா அவங்கவுங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஒரு ரோபோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து லாஸ்ட் டைம் ஃபீல் பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க பாருங்கள். எங்கள் அக்கா இருக்காங்க இல்லையா, ஓப்படியாரோட அக்காவோட பொண்ணு, மருமகன், பேரக்குழந்தை 3 பேரும் வந்துட்டாங்க. பொங்கல் வைக்கும்போது அவங்களால வர முடியல, அவங்க வீட்டில் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சரவணன், அம்மு, விமல், நம்ம 3 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க பாருங்கள். ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தின்னு பூசிக்கிறாங்க. அடுத்து ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம், குழந்தைகள் எல்லாருமா ஒட்டுமொத்தமாக இருந்து எல்லாருமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னாலும் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பெரியவங்கக்கிட்ட சின்னவங்க ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் இந்த ஃபார்மாலிட்டியை நாங்கள் விடாமல் எப்போவுமே எவ்ரி இயர் இது மட்டும் நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறதே கிடையாது. ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருக்கிட்டேருந்தும் ஆசீர்வாதம் வாங்கி எல்லோரும் குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாக வந்து அவங்கவுங்க பணம் வாங்கிக்குவாங்க. பாருங்கள், அது ஒரு சின்ன சந்தோஷம். இந்த மாதிரி வாங்கிக்கிறதுல வந்து ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு நல்ல துவக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன தொகையை வந்து என் பையன் வாங்கிக்கிறான் பாருங்க, பொண்ணு வாங்கிக்கிறா பாருங்க. காலில் விழுந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க பொண்ணை. குழந்தைகளோட சின்ன சின்ன சுட்டித்தனங்களெல்லாம் எப்பவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், முடியை இழுத்து பிடிச்சிக்கிறாரு. குழந்தைகள் இப்போ எல்லாமே தலையை விரித்து தான் அது வந்து ஒரு ஃபேஷனாக வச்சுருக்குதுங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்களோட இதில் வந்து எல்லாருமே கேதர் ஆகி ரொம்பவே சந்தோஷமாக, அம்மா ஜுவல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இல்லை, மறுபடியும் நீங்கள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபோட்டோலாம் எடுக்கணும், நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போட்டு விடுறேன் பாருங்கள். முக்கியமாக ஹைலைட்டாக நாங்கள் வந்து கும்மி அடித்தது வந்து எப்போவுமே மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக எல்லாருமே வந்து கும்மி கொட்டி
ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணோம். பொண்ணுங்க 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் பண்ணாங்க. இந்த கும்மிக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய டான்ஸ், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து டான்ஸ் ஆடி ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த கும்மி கொட்டினது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து ஒரு கேதரிங்காக அவ்வளோ ஒரு அழகாக வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த பொங்கல் வந்து ஒரு மறக்க முடியாத பொங்கலாக வந்து எங்களுக்கு அமைஞ்சதுங்கிறத வந்து நிச்சயமாக வந்து மறுக்கவே முடியாது. இனி வரும் காலத்தில் இதை விட இன்னும் அதிகமான கூட்டத்தோடு இதே மாதிரி ஒற்றுமையாக இதே மாதிரி எங்களுக்கு வந்து உங்களோட அருளால் இந்த பொங்கல் அமையணும்னு இது வரைக்கும் வாட்ச் பண்ணவங்கக்கிட்ட நன்றி சொல்லி